போலீஸிலிருந்து பொலிட்டீஷியனாக மாறி இருக்கலாம். என் நெஞ்சில் குடியிருக்கும். போக்கிரியிலிருந்து போலீஸாக போயிருந்தார். அதே மாதிரி ஜில்லாவிலையும் அப்படி தான். ஜஸ்ட் என்ட்ரி கொடுத்தாங்க. என்ட்ரி கொடுத்ததுமே a true leader rises not for the power but for the people அப்படின்னு வருது. Let's rise together அப்படின்னு. அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஜனநாயகன் படத்தினுடைய தி ஃபர்ஸ்ட் ரோர் அப்படின்ற அந்த ஒரு நிமிட வீடியோ பற்றி தான் பேச போகிறோம். ஜஸ்ட் அந்த ஒரு நிமிட வீடியோவாக அந்த படத்தை பற்றி மட்டுமா அப்படின்னா இல்லை, ஜஸ்ட் ஒரு கனெக்டிவிட்டியை பற்றி தான் இந்த வீடியோவில் ஓரளவுக்கு நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் ரைஸ் டுகெதர். ஸோ ஜனநாயகன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபர்ஸ்ட் ரோர் அப்படின்னு வினோத் அவர்கள் அனிருத் இசையில் கொடுத்துருக்காங்க. இது ஜென்ரலாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த படத்தில் தளபதி விஜய் அவர்கள் ஜஸ்ட் போலீஸ் கெட்டப்பில் உள்ளார வர்றார். அந்த ஒரு நிமிட காணொலியில் அந்த ஒரு நிமிட ஃபர்ஸ்ட் ரோரில் என்ன வருது அப்படின்னா, ஜஸ்ட் என்ட்ரி கொடுக்குறாங்க. என்ட்ரி கொடுத்ததுமே a true leader rises not for the power but for the people அப்படின்னு வருது. ஸோ ஃபஸ்ட் எடுத்ததுமே இந்த சென்டென்ஸை போட்டுட்டு தான் என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு என்ட்ரி கொடுத்துட்டு, என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்ற வார்த்தைகளை கொடுத்துட்டு a true leader rises not for the power பட் ஃபார் த பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் அனைத்தையுமே நம்ம பார்த்துருப்போம், எக்ஸைட்மெண்ட் ஆகிருப்போம். அதிலெல்லாம் தளபதி அவர்கள் படத்தில் நடிக்கிறாரு, ஏதோ ஒன்று வரப்போகுது, அந்த ஒரு 3 hours நம்ம போய் அதை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ற எண்ணத்தில் தான் நம்ம அதை பார்த்துருக்கலாம். ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த ஜனநாயகன் படம் அப்படின்றது அந்த என்ட்ரியிலே கொடுத்துருக்காங்க a true leader அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டில் முடிக்கும் போது லெட்ஸ் ரைஸ் டுகெதர் அப்படின்னு முடிச்சிருக்காங்க. அந்த ஒரு நிமிட காணொலியில் ஒன்றாக சேர்ந்து நாங்கள் வளர்வோம் அப்படின்னு தான் இந்த இடத்துல இருக்குது. அப்படி சொல்லி முடிச்சுட்டு ஜனநாயகன் அப்படின்னு டைட்டில் போட்டு முடிகிறாங்க. கிட்டத்தட்ட போலீஸ் கெட்டப்பில் அவர் என்ட்ரி ஆகிறாரு. போலீஸ் கெட்டப்பா இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னா, எஸ், ஏற்கனவே நம்ம இதெல்லாம் பார்த்துருக்குறோமே. எஸ், அஃப்கோர்ஸ் பார்த்துருக்குறோம். போக்கிரியில் தளபதி விஜய் அவர்கள் போலீஸாக தான் நடித்தார். போக்கிரியிலேருந்து போலீஸாக போயிருந்தார். அதே மாதிரி ஜில்லாவிலையும் அப்படி தான். ஜில்லாலையும் கிட்டத்தட்ட போக்கிரி அப்படின்ற அந்த ரவுடிசத்தில் இருந்து போலீஸாக வந்திருப்பார். பட் இங்கே ஜனநாயகத்தில் மேபி போலீஸிலிருந்து பொலிட்டீஷியனாக மாறி இருக்கலாம். வினோத் அவர்கள் அப்படி எடுத்துருக்கலாம், யாருக்கு தெரியும், ஹூ நோஸ். ஸோ போலீஸ் அந்த டெசிக்னேஷனில் இருந்து அடுத்து பொலிட்டீஷியனாக மாறி மக்களுக்கான ஜனநாயகனாக இருக்கலாம், இப்படியும் வரலாம். இப்போது நம்ம இங்கே பார்க்கக்கூடியது என்னென்னா, லெட்ஸ் ரைஸ் டுகெதர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது கிட்டத்தட்ட மக்கள் நம்ம அனைவரும் சேர்ந்து ஒன்றாக வளருவோம், ஓங்குவோம், செழிப்படைவோம், எப்படி வேணுமாலும் வச்சுக்கலாம். அப்போ 2026 ஜனவரி 9 தான் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகுது இந்த படம். பொங்கலுக்கு படமாக ரிலீஸ் ஆகுது. 2026 எலெக்ஷனுக்கும் இது ஒரு ஆச்சாரமாக இருக்கும். மக்களுக்கு இது ஒரு மைண்ட் செட்டில் ஜனநாயகன் அப்படின்ற ஒரு படம் வந்திருக்குதுப்பா தளபதி விஜய் அவர்களது. அதிலிருந்து தளபதி விஜயோட பேச்சும் கிட்டத்தட்ட நார்மலாக நம்ம படத்தில் பார்க்குறதுக்கும் ஆடியோ லான்ச்சில் பார்க்குறதுக்கும் ஜென்ரலாக மக்கள்கிட்ட பீப்புள்கிட்ட விசாரித்து அவங்களாம் பேட்டி கொடுக்கறத பார்க்குறப்போ தளபதி அவர்கள் நார்மலாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறவங்க தான் பல பேர். அதாவது ரொம்ப செய்யாக இருப்பார், அமைதியாக இருப்பாருன்னு. ஆனால் மேடைகளில் பார்க்கும் பொழுது விஜய் அப்படியே டோட்டலாக ஆப்போசிட்டாக அவ்வளோ வார்த்தைகளை பேசுவார். அவ்வளவு தெளிவான ஒரு அறிக்கையும் தெளிவான பார்வையும் கொண்டிருக்காரு. தமிழ்நாட்டில் என்ன தேவை, என்னுடைய தமிழ்நாட்டுக்கு இப்போ என்ன தேவை அப்படின்றது தான் தளபதி அவர்கள் பார்க்குறாரு. மக்களுக்கு என்ன தேவை, தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை, தமிழக மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத பார்க்குறாரு. தளபதியோடைய இந்த ஜனநாயகன் படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் கண்டிப்பாக வரும். இது ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு 2 கத்தி பறக்குது. எஸ், நம்மளுக்கு நார்மலாகவே இந்த 2 கத்தி அப்படின்னாலே ஞாபகம் வர்றது தான். ஸோ பயங்கரமான ஒரு படமாக வரட்டும், வாழ்த்துக்கள். ஆனால் இது 2026 ஜனநாயகன் அந்த 2026 எலெக்ஷனுக்கு மிக முக்கியமான ஒரு உதவியாக இருக்கும். அந்த படத்தில் எப்படி வேணுமாலும் கொடுத்துருக்கலாம். ஆனால் இதில் இருந்து மக்களுக்கு தெளிவாக ஒன்று சொல்லிட்டாரு, எ ட்ரூ லீடர் ரைசஸ் நாட் ஃபார் த பவர் பட் ஃபார் த பீப்புள்.
லெட்ஸ் ரைஸ் டுகெதர் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்தடுத்த வீடியோஸ், அடுத்தடுத்த காணொலியில் உங்களை இன்னும் தெளிவாக சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பாய்.